சத்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களுடைய சிறில் பிரபு. இன்றைக்கு நான் லண்டன்ல இருந்து உங்களோட பேசுறேன். போன வாரம் நம்ம வந்து ட்ரம்ப்பை பத்தி பேசணும், ட்ரம்ப்போட லீடர்ஷிப்பை பத்தி பேசணும், எப்படி வந்து அந்த எலெக்ஷனோட அவுட்கமை பத்தி பேசணும். இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்றாங்க, பிரிக்ஸ் நேஷனுக்கு எல்லாத்துக்கும் 100% நான் டேரிஃபை போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே எல்லாரும் நிறைய நியூஸை பரப்புறாங்க. அதாவது ட்ரம்ப் செருப்படி வாங்க போகிறாங்க, இல்ல பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பேக் போன் கிடையாது அப்படின்னு லெப்டும் ரைட்டும் மீடியாஸ் வந்து நிறைய விதத்துல இதை கவர் பண்றாங்க. நாம வந்து இந்த பிரச்சனை என்ன, எதை குறிச்சு இவங்க பேசுறாங்க, இதனோட நல்லது கெட்டது என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது பிரிக்ஸ் நேஷன். யார் இந்த பிரிக்ஸ் நேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிக் அப்படின்றது வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க 2009ல. இவங்க எல்லாரும் வந்து ஒரு லூஸா ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டு வராங்க. அப்போ அந்த இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மற்ற நாடுகளையும் சேர்த்துட்டு வராங்க. இப்போ பிரிக்கா இருந்தது பிரிக்ஸா மாறிச்சு. சவுத் ஆப்பிரிக்காவையும் உள்ள கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க அர்ஜென்டினாவை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, யுஏஇ, ஈரான், இத்தியோப்பியா, ஈஜிப்ட்னு சொல்லி அநேக நாடுகள் இதுக்குள்ள சேர்ந்துருச்சு. இப்போ இன்னைக்குள்ள பிரிக்ஸ்ன்றது வந்து இவ்வளோ நாடுகள் சேர்ந்தது. முதலாவது ரஷ்யா மட்டும்தான் இதனுடைய பிரச்சனை, ரஷ்யாவுக்கு மட்டும்தான் இது ப்ராப்ளம்னு நினைச்சிருந்தாங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. ஏன்னா ரஷ்யா வந்து உலகத்துல 2% ஆஃப் த பாப்புலேஷன் தான், அவங்களோட கன்சியூமர் அவ்வளோ கிடையாது. ஆனா இன்னைக்கு கடந்து வந்து இந்த ஒரு 15-20 வருஷ காலத்துக்குள்ள 45% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் உள்ள நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு. 17% இருக்கிற இந்தியா, 18% இருக்கிற சைனா அப்படின்னு சொல்லி சேர்த்து இன்னைக்கு 45% வேர்ல்டு பாப்புலேஷன் அவங்க கீழே இருக்கு. அது மட்டும் இல்ல, 35% ஆஃப் த வேர்ல்டு ஜிடிபி வந்து இந்த பிரிக்ஸ் நேஷன் மூலமா வருது. ஸோ அதனால வந்து இவங்களை வந்து ரொம்ப சாதாரணமா எடை போட்டுற முடியாது. ட்ரம்ப் சொல்ற மாதிரி மிரட்ட முடியும், சில காரியங்களை பண்ண முடியும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து இந்த பிரிக்ஸ் நேஷனும் வந்து சாதாரணமா நம்ம வந்து ஒரு இவங்க ரஷ்யா தான், இவங்க இந்தியா தான் வந்து ஒதுக்கிட முடியாது. ஏன் இந்த பிரிக்ஸ் நேஷன் ஃபார்ம் பண்றாங்கன்னா, இன்னைக்கு உலக அரங்குல எந்த வித தொழில் நீங்க பண்ணாலும் அதனுடைய ட்ரேடை வந்து டாலரை வச்சுதான் இவங்க பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ இந்தியாவே பாருங்களேன், சில வருஷங்களுக்கு முன்பா ஒரு ஆயில போய் வாங்கணும்னாலும் அவங்க வந்து டாலர்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அந்த அக்யூமுலேட் பண்ண டாலர்ஸை வச்சுதான் இவங்க ஒரு ட்ரேடை பண்ண முடியும். இதுல வந்து என்னன்னா, சில வேளையில வந்து இந்த ட்ரேடு பண்ணும்போது கூட அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இப்ப எந்த ஒரு பொருளை வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் அவங்களுடைய இது, ஏன்னா அவங்களுடைய டாலர்ஸ் தானே இருக்கு, அவங்களுக்கு சாதகமான நிலையை தான் அவங்க நிச்சயமா எடுப்பாங்க. கரெக்டா? இதுதான் எதிர்க்கிறாங்க இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ். ஏன்னா வந்து சில வேளையில இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே அமெரிக்கன் டாலர்ஸ் பண்றதுனால இந்த நாட்டுக்கு எதிராக சாங்ஷன்ஸை போட்டுறாங்க, பணத்தை முடக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் இவங்களோட பெரிய பிரிக்ஸ் நேஷன்ஸோட பெரிய கன்சர்னா இருக்கு. அதை தான் உடைக்கணும்னு சொல்றாங்க. அதை வந்து இவங்க என்ன சொல்றாங்க, டி டாலரைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. டாலர்ஸே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வராங்க. இதுல இவங்க என்ன சொல்றாங்க, புதுசா ஒரு டாலரை நம்ம கொண்டு வரணும், புதுசா டாலருக்கு ஈக்குவலண்டான ஒரு கரன்சியை கொண்டு வரணும், புதுசா ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். சைனா ஏற்கனவே சிப்ஸ்ன்னு ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி உலக தரத்துல எங்க நம்ம டிரான்சாக்ட் பண்ணாலும் ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். 58ல இருந்து 78% வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து ஸ்விஃப்ட் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சிப்ஸ்ன்னு ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சைனா. சோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ப்ரோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில வேளையில இந்த ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாத போல ஒரு நிலை மாட்டி போயிருது. ஏன்னா வந்து அமெரிக்காவை எதிர்த்தா அவங்க வந்து இதை போட்டு அடிக்கிறாங்க, நம்மளுடைய நாடை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் தான் வந்து இவங்களுடைய கன்சர்னா இருக்கு. இதனால வந்து இவங்க புதுசா இன்னொரு கரன்சியை கொண்டு வரணும், இன்னொரு புது சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி தான் கொண்டு வராங்க.
இப்போ இதனுடைய யூனோ குட்னஸ் என்னன்னா, நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம டாலர்ஸ் அக்யூமுலேட் பண்ணோம், நம்மளுடைய கரன்சியை கொடுத்து இந்த புது கரன்சியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கான்ஸ், இதனுடைய நஷ்டங்கள்ல என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பிரிக்ஸ் நேஷனா இருக்கிற கண்ட்ரிஸ் பாருங்களேன், பிரேசில், சைனா, இந்தியா, ரஷ்யா எல்லாம் சொல்றோம்ல, இந்த நாடுகளுக்குள்ளேயே நிறைய தகராறு இருக்கு. சைனாக்கும் இந்தியாவுக்கும் தகராறு இருக்கு, யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் தகராறு இருக்கு, ஈஜிப்ட், ஈரான், இதெல்லாம் கான்ஃபிளிக்ட் நேஷன்ஸ். இவங்கள வச்சு கொண்டு வந்து எப்படி இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சாத்தியங்கள் ஏற்கனவே அது டிம்மா தான் இருக்குது. இதுல இப்போ இந்த ட்ரம்ப் சொல்ற இந்த நீங்க எல்லாரும் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் நான் வந்து 100% டாரிஃப் நான் போட்டுருவேன்னு சொல்றது வந்து ட்ரம்ப்போடைய நிலையில இருந்து யோசிச்சு பாருங்களேன். பிரசிடென்ட் ட்ரம்ப் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ட் தான். அதுக்கு அப்பவே இவங்க இவ்வளவு சொல்றாங்க இதை பத்தி. ஜனவரி 20க்கு அப்புறம் அவங்க பிரசிடென்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த 4 வருஷம் அவங்க வந்து நிச்சயமா அவங்களுடைய நாட்டோடைய பெனிஃபிட்டை பத்தி தான் யோசிப்பாங்க. உலக நாடை பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ அவங்க நாட்டிலே நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டாடணும்னு சொல்லி தான் இவங்களை வந்து கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. இது எங்க இருந்து வருது? இந்த டாலர்ஸ் மையமா வச்ச வணிகம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் 18th century 19th centuryக்கு நம்ம போனோம். அங்க பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் தான் 18th centuryலயும் 19th centuryலயும் ஒரு பெரிய வணிகத்துக்கு உபயோகப்படுகிற ஒரு கரன்சியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை தாண்டி வரும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, 1944ல வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2 முடியும் போது நிறைய அந்த பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ்க்கு உண்டான அந்த வேல்யூ குறைஞ்சு போகுது. அந்த வேல்யூ குறைஞ்சு போகும்போது டாலர்ஸை கொண்டு வராங்க, கோல்டை கொண்டு வராங்க. கொஞ்சம் அந்த 70sலாம் வரும்போது இந்த டாலர்ஸையும் கோல்டையும் வச்சு பார்க்கும்போது கோல்டை சுத்தமா தள்ளி விட்டுட்டு வெறும் டாலர்ஸ் மட்டுமே வச்சு பண்ணுகிற வணிகமா தான் இது மாறி வருது. இப்போ இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வேர்ல்டு பேங்க் ஆகட்டும், IMF ஆகட்டும், இது போல எல்லா சிஸ்டமும், ஸ்விஃப்ட் ஆகட்டும், ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இந்த இடத்துல இருக்குது. இது எல்லாமே ஒழுங்கா உபயோகப்பட்டு தான் வருது. இப்போ இதை மாத்தணும் அப்படின்னு நம்ம உடனே சொன்னோம்னா, இது வந்து ரொம்ப கிளியரா ஒரு பாத்து கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, இந்தியாவோட பணத்தை வந்து ரஷ்யா நிறைய வச்சிருக்காங்க, அந்த பணத்தை எங்களால கொண்டு போய் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றது அவங்களுடைய கவலையா இருக்கு. அதனால்தான் அவங்க ஒரு புதுசா இன்னொரு டாலரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ இந்தியா பத்தி மட்டுமே நம்ம பார்ப்போமே. இந்தியா மட்டுமே யுஎஸோட $191 பில்லியன் ஒரு வருஷமும் அவங்க வந்து வணிகம் பண்றாங்க யுஎஸோட. இப்போ யுஎஸ் வந்து நான் ஒவ்வொரு பொருளுக்கும் 100% டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆவாங்க? இது வந்து மேலோட்டமான ஒரு த்ரெட்டா மட்டும் நம்ம இதை பாத்திர முடியாது. ஏன்னா நமக்கு அவங்க மேல ஒரு பெரிய டிபெண்டன்சி இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்னா, உங்க டாலரை வச்சு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஆனா உங்க நாட்டுல உள்ள வர பிசினஸ் மட்டும் எனக்கு வேணும்னு நம்ம சொல்றோம். அப்படி நம்ம வந்து ஒரு பயஸ்டான ஒரு ஸ்டாண்டை எடுத்துடவே முடியாது. இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவங்க பேசும்போது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பேசும்போது கூட அவங்க வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, இது வந்து அவ்வளோ ஈஸியா நாங்க முடிவு எடுத்துட மாட்டோம், எங்களுக்கு வந்து டாலரை எதிர்த்து தான போராட்டம் எங்களது கிடையாது அப்படின்லாம் பத்தி சொன்னாங்க. ஆனா வந்து இப்போ இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணும்போது அமெரிக்காக்குன்னு ஒரு நஷ்டம் இருக்குது இதுல, சரியா? ஏன்னா வந்து ஆயில வந்து இவங்க வாங்கும்போது, இன்னைக்குமே வந்து ஆயில வாங்கும்போது டாலர் இல்லாம வாங்கணும்னு பாக்குறாங்க. அந்த பெட்ரோ டாலர்ஸ் இருந்தது, அதெல்லாம் உடைக்கணும்னு பாக்குறாங்க. அந்த ஓபெக் சிஸ்டத்திலேயே வந்து ஓபெக் பிளஸ் கொண்டு வந்தாங்க. அந்த சவுதி அரேபியாவோட பவரை உடைக்கணும்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய உலக அரசியல் இதுக்குள்ள கடந்து இருக்கு. நம்ம வருகிற நாட்கள்ல இதை குறித்து இன்னும் அதிகமா நம்ம பார்க்கலாம். ஆனா இப்படிதான் சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா,
அவ்வளோ சீக்கிரத்துல நீங்க இன்னொரு மணியை கொண்டு வந்துட முடியாது. இதை எப்படி இவங்க கொண்டு வரலாம்னா, எப்படி வெஸ்ட்ல ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருக்குதோ அதே மாதிரி ஈஸ்ட்ல ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வரணும். அவங்க சொல்ற பேச்ச எல்லா பிரிக்ஸ் நேஷனும் ஒண்ணுமே சொல்லாம கேட்கணும். அப்படி வருகிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பண்றது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கரன்சி இருக்கு. அந்த கரன்சியை கொண்டு போய் தான் இவங்க யூஸ் பண்ணணும் எந்த ட்ரேட் பண்ணணும்னாலும். இப்ப ரஷ்யா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், சைனா ஆகட்டும், அவங்களோட கரன்சியை எடுத்து உபயோகப்படுத்தலாம்ல. பண்ண முடியாது. டாலர் மாதிரி இந்தியா கரன்சியோ ரஷ்யன் கரன்சியோ சைனீஸ் கரன்சியோ வச்சு பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே இவ்வளோ நேஷன்ஸ் இந்த சிஸ்டம்ல இருக்காங்க. ஸோ இவங்க சைனாவையோ இந்தியாவையோ வச்சு அவங்களுடைய கரன்சியை எடுத்து கொண்டு போய் கூட இந்த ஒரு சிஸ்டமை கொண்டு வந்திருக்கலாம். அப்படி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைனால்தான் இவங்க புதுசா இன்னொரு கரன்சிக்கு போறாங்க. ஸோ இப்போ இந்த புது கரன்சியை கொண்டு வரணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை வாங்கினாதான் அந்த கரன்சிக்கு வேல்யூ உண்டு. சரியா? ஸோ இப்போ இருக்கிற நிலைமையில நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ் இன்னொரு கரன்சியை கொண்டு வரதுக்கான சான்ஸ் நிச்சயமா கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் will ஸ்குவாஷ் தட். இதை பயப்படுத்துறாங்க, மிரட்டுறாங்கன்னா நம்ம அப்படி எடுத்துட முடியாது. ஆனா ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு சேஞ்சை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிரிக்ஸ் நேஷன்ஸ்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லாததுனால உடனே இவங்க இதை கொண்டு வந்துட முடியாது. இன்னொரு 4 வருஷம் இவங்க நிச்சயமா வெயிட் பண்ணணும். அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்து வர பிரசிடென்ட், யுஎஸ் பிரசிடென்ட்டோ யூரோப்பியன் பிரைம் மினிஸ்டரோ இல்ல வெஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தும் கூட இருக்குது இது எவ்வளவு சீக்கிரம் இதை சாத்தியமாக்க முடியும்னு. இன்னைக்கு இந்த ஒரு நிலை கொஞ்சம் இந்த புது கரன்சி வரதோ புது நேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் ஆக போகுது நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் மோடி பிரசிடென்ட் ட்ரம்ப்பை பார்க்க வராங்க. அதுல இருந்து வருகிற நியூஸையும் பத்தி நம்ம இது போல அலசி ஆராய்வோம். இதுக்கு நடுவில் சத்தியம் டிவி நேயர்களுக்கு சிறில் பிரபு லண்டனில் இருந்து சிறப்பு செய்திகள்.